நான் இந்த வாரம் பாரு மௌனடி. சரி மாட்டது என்ன பண்ணிட்ட? மாட்ட முடியாமல் எது கைட்டுன நீ? ஒழுங்க மாட்டு. ஏண்டா ஒரு இடத்துக்கு வந்தா அந்த வேலையை கரெக்டாக பண்ணணும். இப்போ மாட்ட முடியாமல் என்ன நான் பண்ணுங்கிறப்ப என்கிட்ட கொடு. ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பிகே பழைய கஞ்சி. நான் உங்கள் கார்த்திக் செஞ்சேன். என்னடா பார்த்து திடீர்னு ஒரு பிளான் ஷாப்பில் வந்து நின்றுருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் பசி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம என்ன சாப்பிட்றோம்னா ஃபுட்டு, ரைஸ், வீட், அதுமாதிரி நிறைய சப்பாத்தி, பரோட்டா, அதுமாதிரி நிறைய சாப்பிட்றோம். அதேமாரி செடி கொடி மரங்களுக்கு பசி அப்படின்னா அதை பசி ஆற்றுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் எந்த மரமும் இருக்காது. இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்க நம்மளோட லைஃப்பில் ஒரு செடி வளர்க்குறோம், ஒரு மரம் வளர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம வந்து ஒழுங்காக வந்து பராமரிக்கிறது இல்லை. அதாவது பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றுறோமா அப்படின்றதே பெரிய விஷயமா இருக்குது. தேங்காவுடைய நார் இருக்குல்ல, கோகோ பிட்டா, ஆமாம், தேங்காவுடைய நாரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை ஒரு வகையாக வந்து அரைச்சி அதை ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வந்து அதை வந்து மண்ணுக்கு பதிலாக அதை வந்து போட்டிருக்காங்க. இதனால் என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மண்ணை போட்டிங்கனாக்கா ஒரு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் தண்ணி ஊற்றணும். இதை நீங்கள் பண்ணிங்கனாக்கா 3 நாள் இல்லை 4 நாள் ஒன்ஸ், அதான் 4 days 3 days ஒன்ஸ் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றினா மட்டுமே போதும். ஏன்னா இவ்வளோ வேகமாக ஓட்டு இருக்க இடத்துல நம்ம பார்த்துக்க மாட்டேங்கிறோம். 3 வேளை சாப்பிட்றோமான்றதே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ மரம் செடிங்களாம் தண்ணி ஊற்றுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். இந்த இடம் எங்கே இருக்குன்ற லொக்கேஷனில் நான் போடுறேன். மொத்தமே இந்த வீடியோவில் என்னென்ன நான் போடுவேன் நான். ஓகே, அவன் போடுவேன், ஏதோ சொல்கிறான் அவன். லொக்கேஷன் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மேப்பில் போடுறேன். ஸோ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அந்த பிளான்ட் லவர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த பிளான்ட்டோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா போன்சாய் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு மரத்தோடைய வேர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு சின்ன பிளான்ட்டு. சில செடிக்கெலாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஏஜ் வந்து 5 years. இதேமாரி அங்கே ஒன்று இருக்குது, அதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது. அதோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 5 to 6 years அப்படின்னு சொல்கிறாங்க. சின்னதாக இருக்குது செடி, ஆனால் அதோடைய க்ரோத் வந்து சின்னதாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க அப்படியே தேங்காயோட வெளிப்பகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா, நார், தேங்காய் நார். அந்த தேங்காய் நாரை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா க்ரஷ் பண்ணி அதை அரைச்சி ஒரு வகையாக வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. இதோட பெரிய ப்ளஸ் என்னன்றது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னது தான், ஒரு 3 to 4 நாள் வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றுறதை வந்து குறைச்சிக்கலாம். 3 நாளைக்கு அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லை 4 நாளைக்கு அப்புறமும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். மண் வச்சுனாக்கா நம்ம தினசரி அதுக்கு வந்து வாட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அது ஃபுட் இல்லைங்களாச்சா, அதுக்கும் பசிக்கும் இல்லை. ஓகேவா? கருவேப்பிலை மரம், செடி தானா? ஆமாம், செடி தான். பேர் நோயாத பேர்லாம் இருக்குது. இதை பாருங்க, இதை வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து இட்லி பூன்னு சொல்லுவாங்க. இது இட்லி பூ கிடையாது. இப்போ நம்ம எதனா ஒன்று வீட்டில் வைக்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தனியாக நம்ம எடுத்துட்டு ஒன்று ஒன்றா ப்ளேஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். மருதாணி இலை, இதெல்லாம் யாருங்க அரைச்சி இந்த காலத்தில் எல்லாம் மருதாணி வைக்கிறீங்க? எல்லாம் 5 ரூபா 10 ரூபாய்க்கு போயிட்டு மெஹந்தி கடையில் போயிட்டு அந்த ஹிந்திக்கார கடையில் போயிட்டு ஏதோ ஒன்று மெஹந்தி வாங்கி அதை வச்சுன்னு வந்துடுறீங்க 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு. இதுமாரி செடி மரங்கள்லாம் வைங்க. கெமிக்கல்ஸ் அது ஃபுல்லாக கெமிக்கல்ஸ் சொல்கிறான் பாருங்கள் பின்னாடி கேமராமேன். இதெல்லாம் நேச்சுரல், ஓகேங்களா? இது நீங்களாக வளர்த்து நீங்களாக ஒரு 15 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அழகாக அரைச்சி கையிலலாம் போட்டுக்கின்னு இப்படியே பண்ணலாம்.
பிளான்ட், அதுக்கப்புறமேட்டுக்கா அஞ்சுமன், அப்புறமா ஸ்னோ ஒயிட் இருக்குது. இதுதான் அந்த லிப்ஸ்டிக் பிளான்ட். ஏன் லிப்ஸ்டிக் பிளான்ட்னு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே உதட்டில் சாயம் பூசுகிற மாதிரி அந்த சிவப்பு கலரில் இருக்குதுங்களா, அதனால் இது லிப்ஸ்டிக் பிளான்ட் போடுறாங்க. ஸ்னோ ஒயிட், இது வந்து ஸ்னோ ஒயிட்டு. அஞ்சுமன் வந்து இது இங்கே இருக்குது. இது 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 பிங்க் கலரில் இது வந்து அஞ்சுமன். இதோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து பாம்பு படம் எடுக்கிற மாரி இருக்கான் இதோடைய ஷேப்பு, அதனால் இது வந்து ஸ்னேக் பிளான்ட்னு சொல்கிறாங்க. இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 600 rupees, கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா இந்த ஒர்க்கு இருக்குது இதில், அதனால் இது கொஞ்சம் அதிகம் தான். வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்ற மாதிரியே சொல்கிறீங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள், வாங்கி பாருங்கள், வாங்குங்க. இத்துடன்